சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். தாம்பரம் தனியார் பள்ளியில் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இதில் ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி கராத்தே மாஸ்டர் ரங்கராஜ் தலைமையில் பங்கேற்றனர். நடைபெற்ற போட்டிகளில் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. என் பேர் ஹிரேஷ். நான் 6 வருஷமாக கராத்தே கற்றுட்ருக்கேன். நான் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி நான் இன்டர்நேஷ்னலில் கோல்டு மெடல் வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கராத்தே மாஸ்டர் ரங்கராஜனுக்கு ரொம்ப தேங்க்யூ. டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணால் ஃபிட்டாக இருக்கலாம் உடம்பு. அதே மாதிரி எதுக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகாமல் இருக்கணும். அதுதான் விஷயம். இந்த மாதிரி இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கேம் விளாண்டுருக்காங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஃபோன் பார்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கலாம். பேர் கேத்தனா. நான் வந்து 2 வருஷமாக கராத்தே பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப இந்த மெடலை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எஃப்சிகே ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமிலேருந்து நான் வந்திருக்கேன். எல்லாருமே ஏதாச்சும் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சஞ்சய். நான் 1 வருஷமாக கராத்தேல இருக்கேன். நான் வந்து ஃபியூச்சர் சாம்பியன்ஸில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஒரு தற்காப்பு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும். ஃபோன் பார்க்குறத கம்மி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.